ஸோ ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட். அதுதான் இந்த ஒரு ஸ்மால் டாப்பிக்கை நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மெயினாக இது வந்து நான் என்சிஆர்டி புக்கிலேருந்தே நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இப்போ ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் வந்து மோஸ்ட்லி இது வந்து 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த டாப்பிக்கை நான் எடுத்திருக்கேன். ஸோ ரெஸ்பிரேஷனில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இது வந்து உங்களுக்கு வந்து பிளான்ட் ரெஸ்பிரேஷன் அண்ட் பிளான்ட்ஸ் சாப்டரில் வந்திருக்கும். ஸோ இதில் என்னென்னா பிளான்ட் வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் பண்ணும் இல்லையா? நாமளும் அதான் பண்ணுறோம். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்னா என்ன? ஆக்சிஜன் யூட்டிலைஸ் ஆகுறது தான் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். இதில் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா, நான் சொன்ன மாதிரி O2 கன்சியூம் ஆகுது, அப்புறம் CO2 ரிலீஸ் ஆகுது இல்லையா? ஸோ இந்த ப்ராசஸில் நம்ம வந்து எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு எவால்வ் ஆகுது, நமக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம் ஆகிருக்கு, இதை வந்து ஒரு ரேஷியோவாக போட்டுறாங்க. ரேஷியோனா என்ன? லைக் டிவிஷன். ஸோ ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் வந்து ரெஸ்பிரேட்டரி ரேஷியோன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த ரேஷியோ தான் இந்த ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் ஆர் ரெஸ்பிரேட்டரி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எவால்வ்டு டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம்டு. அதாவது இப்போ நான் ஒரு பிளான்ட்டுக்கு வந்து 10 மாலிகுல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கொடுக்குறேன்னா அது எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடை இது யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை எவ்வளோ வெளியிடுது, இதுதான் வந்து ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட். இது வந்து நம்ம வந்து ஒரு சப்ஸ்ட்ரேட் சாப்பிட்றோம் இல்லையா? அனிமல்ஸில் நம்ம வந்து என்னென்ன சாப்பிட்றோம்? கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோம், ப்ரோட்டீன் சாப்பிட்றோம், ஃபேட் சாப்பிட்றோம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் ஒன்றுக்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுறது வந்து சில இதில் கம்மியாக இருக்கலாம், சில இதில் ஈக்குவலாக ரிலீஸ் ஆகும், சில இதில் வந்து அதிகமாக ரிலீஸ் ஆகலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம மெயினாக வந்து நம்ம இப்போ கார்பன் டை ஆக்சைடு கார்போஹைட்ரேட்ஸ் பார்த்திங்கன்னா ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் வந்து நமக்கு வந்து 1. ஓகேவா? அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, எவ்வளோ மாலிகுல் ஆஃப் ஆக்சிஜன் வந்து கார்போஹைட்ரேட்டை அசிமிலேட் பண்ண எடுக்குதோ அதே அமௌண்ட், அதே நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும். ஓகேவா? இது வந்து கார்போஹைட்ரேட்ஸ்க்கு. இது வந்து இப்போ ஒரு அழகான ஒரு ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போது இது என்னது? நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த ஃபார்முலா வந்து C6H12O2 வந்து குளுக்கோஸ்க்கு. இப்போ இந்த குளுக்கோஸ் அசிமிலேட் பண்ணுறதுக்கு 6 மாலிகுல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் தேவைப்படுது இல்லையா? இதை நம்ம வந்து இப்போ இது மொத்தமே வந்து ஒரு ஈக்குவேட்டட் ஈக்குவேஷன். இது வந்து நமக்கு கெமிஸ்ட்ரியில் ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லை, ஹவு டு ஈக்குவேட் ஈக்குவேஷன். ஸோ அதாவது 2 சைடும் எல்லா மாலிகுல்ஸும் ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இங்கே 6 ஆக்சிஜன் இருக்குன்னா 6 மாலிகுல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகிருக்கு. அப்போது நம்ம வந்து இதை வந்து இந்த ஃபார்முலாவில் போட்டு பார்த்தோன்னா நமக்கு என்ன கிடைக்குது? ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் இஸ் ஈக்குவல் டு 6CO2 டிவைடட் பை 6O2. அப்போ நமக்கு ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் என்ன வந்திருக்கு? நமக்கு வந்து இங்கே 1ன்னு வந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கரெக்டாக இருக்கா? இது என்னது? நான் ஆல்ரெடி இப்போ சொன்ன மாதிரி இது வந்து குளுக்கோஸ். ஸோ குளுக்கோஸ்க்கு வந்து நமக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் 1. ஏன்னா குளுக்கோஸ் வந்து ஒரு கார்போஹைட்ரேட். கரெக்ட்? ஸோ அதே மாதிரி இப்போ அடுத்து நம்ம வேறு என்ன சாப்பிடுவோம்? ஃபேட். ஸோ இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இந்த ஈக்குவேஷன் அழகாக ட்ரைபால்மெட்டின் எடுத்திருக்காங்க. ட்ரைபால்மெட்டின் வந்து ஒரு ஃபேட்டி ஆசிட், ஃபேட். ஓகேவா? இப்போது இந்த ஈக்குவேஷனை வந்து ஈக்குவேட் பண்ணுறாங்க. ஈக்குவேட் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னா 145 ஆக்சிஜன் கன்சியூம் பண்ணிவிட்டு அது 102 கார்பன் டை ஆக்சைடு தான் ரிலீஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு நம்ம ரெஸ்பிரேட்டரி ஈக்குவேஷன் போட்டோம்னா CO2 எப்போதும் மேலே, O2 எப்போதும் கீழே. ஸோ 102 டிவைடட் பை 145 வந்து எனக்கு 0.7 கிடைக்குது. இது வந்து லெஸ் தென் 1. கரெக்டாக? அதனால தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் எப்போதும் ஃபேட்டுக்கு வந்து ரெஸ்பிரேஷனில் லெஸ் தென் 1. ஏன்னா அது கன்சியூம் பண்ணுற ஆக்சிஜனை விட கார்பன் டை ஆக்சைடு கம்மியாக தான் ஃபேட் எப்போதும் ரிலீஸ் பண்ணும். ஓகே, இப்போ இன்னொரு மிச்சம் விட்டது என்ன இருக்குது? ப்ரோட்டீனுக்கு வந்து எப்போதும் 0.9 வரும். ஓகேவா? இது வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் வேணால் போட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டேரெக்டாக கொஷின்லாம் வரும். 2019 20 இந்த ட்ரைபால்மெட்டினோட வேல்யூ என்னன்னே கேட்டிருந்தாங்க, 0.7. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டேரக்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு என்சிஆர்டிலேருந்து அப்படியே வர்றதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.